வணக்கம். இந்த இடம் வந்து ஆமணக்கு விதைக்கிறதுக்காக இந்த இடத்த பற்றி வரலாறு லைட்டாக தெரிஞ்சுக்கிறோம். இது சுமார் ஒரு 75 வருடத்துக்கு மேலே, அதாவது அம்மா சின்ன குழந்தையாக இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்து தரிசாக இருக்கிற இடம். இந்த வருடம் தான் நம்ம, அதாவது 3 வருடத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டோம். இந்த வருடம் தான் சுத்தப்படுத்தி ஆரம்பிச்சிருக்கோம். இதில் சீமக்கரவில் முள் மட்டும் ஒரு 17,000 விற்பனை செய்திருக்கோம். இதில் இன்னும் வேர்க்கட்டையெல்லாம் கீழே வந்து இருக்கும். அவ்வளவு புதராக வந்து இருக்குது. வேர்க்கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து வெட்டி போடுறது வந்து இந்த சட்டி கலப்பதை நல்லா வெட்டி போட்டிருக்கு. இதில் என்ன விதைக்க போகிறோம்னா, ஆமணக்கு வரும் வாரத்தில், அடுத்த வாரம் அதிகபட்சம் வெள்ளி சனிக்கிழமை வரும் வாரத்தில் ஆமணக்கு வந்து நடவு பண்ண போகிறோம். ஏன்னா சீமக்கரோட முள் வந்து அதிகம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், முள் வந்து அதிகம். அதே மாதிரி மான்கள் நிறைய வந்து மேயும் இந்த பக்கம். அதனால் இந்த வேர்க்கட்டை பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் வெட்டி போட்டு அந்த அளவுக்கு கலப்பை வந்து நல்லா வெட்டி போட்டு துண்டு துண்டாக சூப்பராக அதிகமாக பண்ணியிருக்கோம். வெட்டின உடனேயே மழை பெய்ந்துருச்சு. இதில் முதல்ல வந்து துத்தி செடி வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா, இந்த உயரத்துக்கு வந்து இருந்துச்சு. இந்த தீயெல்லாம் எரிச்சிருக்கோம். இந்த உயரத்துக்கு வந்து துத்தி செடி வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. எல்லாம் பிரட்டி போட்டு டிராக்டருக்கு ஓட்டுற பையன் நமக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காப்புல. சுமார் 6 உயரத்துக்கு வந்து துத்தி செடி வந்து இருந்துச்சு. 6 உயரத்துக்கு இருந்துச்சுன்னா பொதுவாகவே என்ன பண்ணோம்னா, அப்படியே சட்டிக்கிழப்பை போட்டு உழவு போட்டு அப்படியே மடக்கி ஓட்டுவோம். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, செலவு அதிகமாக தான் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொட்டவேட்டர் போட்டு வந்து ஓட்டிட்டேன். ரொட்டவேட்டர் பிளேடே ஓட்ட முடியல. ரொட்டவேட்டர் போட்டு அடித்து நொறுக்கி, மேலே தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொட்டவேட்டர் போட்டு அடித்து நொறுக்கிட்டு பெறாததுக்கு அடுத்து வந்து சட்டி கலப்பை போட்டேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சட்டி கலப்பை போட்டுட்டு பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால மழை காலத்துக்கு ரொட்டவேட்டர் போட்டுட்டு பண்ணுறது சிறப்பு. அதாவது ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி தான் பண்ணி ஆகணும். உழவு சுமார் ஒரு 2.5 ஏக்கருக்கு மேலே இருக்கும். இதெல்லாம் எறும்பு வந்து சேமித்து வச்சுருக்கு. அதனுடைய சாப்பாடை வந்து சேமித்து வச்சுருக்கு. இது எறும்பு, கரையான் இந்த மாதிரி சேமித்து வச்சுருக்கு. இதெல்லாம் எறும்பு, நல்ல வளமான நெல். கரையான் எவ்வளோ சேமித்து வச்சுருக்கு. இந்த மாதிரி இது வளமான மண். உறுதியாக சொல்கிறேன், இதில் நல்ல மகசூல் வரும். ஆனால் காட்டுப்பன்றியும் மானும் செடியை சேதப்படுத்தாமல் இருந்தால் போதும். இப்போ இதில் நடவு பண்ணுறத ஆள்கள் வந்து நடவு பண்ண முடியாது. இதில் மிஷினில் தான் போட்டாகணும். மிஷின்லைனா டிராக்டருக்கு பின்னாடி உள்ளே உட்காந்துக்கிட்டு, டிராக்டர் கலப்பையில் உட்காந்துக்கிட்டு அப்படி தான் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம இது வந்து எடுக்க முடியும். இல்லைன்னா இதில் செருப்பு போட்டாமல் நடந்தோம்னா, செருப்பு போட்டே நடந்தாலும் கூட இது சுமார் ஒரு வருடம் 2 வருடம் முள் வந்து மக்கி எடுத்தால் மட்டும். இதனால் முள்ளை பிறக்கிறதுக்கு மட்டும் ஆள்களை வச்சு பிறக்கணும்னா சுமார் 40 முதல் 50 ஆட்கள் வந்து பிடிக்கும்.